பிரைஸ் தி லார்ட். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஆக்சுவலாக பைபிளில் உள்ள வேர்ட்ஸ்லையே எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே. அதாவது 33:3 எரேமியா அப்படின்னா டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் வேலை ஸ்தலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம பெரிய ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கோம், ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி ஒர்க் இன்றைக்குள்ளே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்மளோட மேல் அதிகாரி சொல்கிறாங்க, அது யாராக இருந்தாலும் சரி, எனி ஒன், கம்பெனியாக இருந்தால், மேனேஜர், ஸ்கூலாக இருந்தால், ஹெட் மாஸ்டர், இது மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ திடீர்னு நம்ம பிள்ளைங்களோ, நம்ம வீட்டில் இருக்க நம்ம பிள்ளைங்களோ, அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் நமக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் இப்படி ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்படியே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி வந்துடுவோம். அப்படி தானே? யாராக இருந்தாலும் சரி, A to Z, எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருந்தாலும் சரி, தம் பிள்ளைங்களோ, தம் வீட்டில் உள்ள நேசிக்கிற ஒரு ஜீவன் யாராக இருந்தாலும், அப்பா அம்மா, அதே மாதிரி ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, இது மாதிரி குடும்பத்தில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆபத்தில் இருக்கேன்னு ஒரு கால் பண்ணி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போட்ட இடத்துல போட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஓடி வந்துடுவோம்ல. நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என்ன ஆபத்தில் இருக்கா, என்ன பிரச்சனை, எந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடி வருவோம். அப்போ உலக பிரமாணமாக இருக்கிற அப்பா அம்மா நம்மளே நம்ம பிள்ளைகளுக்காக அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வரும்போது, கால் பண்ணுறப்ப ஓடி வரோம். அப்போ உலகத்தையே படைச்ச மண்ணுனால் மனுஷனை உருவாக்கின பரமபிதா அவர் நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவார், அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, அந்த இடத்துல உங்களுக்காக அவர் நிற்பார், கண்டிப்பாக நிற்பாருங்க. அதனால் அவரை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. கூப்பிட்றீங்களா? ஒவ்வொருத்தரும் கூப்பிட்றீங்களா? கூப்பிட்டு பாருங்க அவர் எப்படி நிற்கிறாருன்ட்டு. ஆமேன்.